3000 வருடங்களுக்கு முன்பு இருந்த ஒரு நாடுதான் வேங்கை மாவனம். தற்பொழுது உள்ள இந்தியா, இலங்கை, பர்மாவை உள்ளடக்கியது இந்த நாடு. மாமன்னர் காரகோட மாதங்கன் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார். அவரது மறைவுக்கு பிறகு அவரது புதல்வன் கிள்ளி மாதங்கன் இந்த நாட்டின் அரியணையில் அமர்ந்தார். இவர்தான் சிங்க மாதங்கன். சிங்க மாதங்கன் கிள்ளி மாதங்கனின் தாய்மாமன் ஆவார். வேங்கை மாவனத்தை கைப்பற்ற துடித்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் கிள்ளி மாதங்கனின் சாப்பாட்டில் விஷம் கலந்து கொடுத்தார் சிங்க மாதங்கன். அரசே, உங்களுக்கு என்னாச்சு? ஏன் வாங்கிட்டீங்க? ஐயோ! நான் கிள்ளி மாதங்கனுக்கு கொடுத்த அந்த சாப்பாட்டின் விஷம் அவனது கதையை முடித்து விட்டது. இனி கிள்ளி மாதங்கன் அவ்வளவுதான், அவனுக்கு மரணம் தான் கதி. ஹே பணியாளர்களே, அந்த கிள்ளி மாதங்கனை தூக்கி பாதாள சிறையில் அடையுங்கள். ஐயோ ஐயோ அரசே, விஷம் தலைக்கேறி விட்டது. உங்களுக்கா அந்த நிலைமை? ஐயோ அரசே! வைத்தியரே, ரொம்ப நடிக்காதீர்கள். இவனை பாதாள சிறையில் அடைக்க நமக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் சிங்க மாதங்கன். பாதாள சிறையில் உணர்வின்றி கிடந்தான் கிள்ளி மாதங்கன். 2 நாட்கள் அந்த பாதாள அறையிலேயே கிடந்தான் கிள்ளி மாதங்கன். இந்த வேங்கை மாவனத்துக்கு இனி நான் தான் ராஜா. நான் சொல்வதைத்தான் நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும். இல்லை என்றால் உங்கள் அனைவரையும் நான் கொன்று விடுவேன். புரிகிறதா? புரிகிறது மகாராஜா, புரிகிறது. நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்கிறோம். ராஜாதி ராஜா சிங்க மாதங்கன் வாழ்க! ராஜாதி ராஜா சிங்க மாதங்கன் வாழ்க! ராஜாதி ராஜா சிங்க மாதங்கன் வாழ்க! சிங்க மாதங்கன் வாழ்க! சிங்க மாதங்கன் வாழ்க! ராஜாதி ராஜா சிங்க மாதங்கன் வாழ்க! ராஜாதி ராஜா சிங்க மாதங்கன் வாழ்க! ராஜாதி ராஜா சிங்க மாதங்கன் வாழ்க! இப்பொழுதுதான் எங்கிருக்கிறேன்? என்ன? ஒன்றுமே தெரியவில்லை. இருட்டாக இருக்கிறது. கண்கள் தெரியவில்லையே. கண்கள் தெரியவில்லையே. எனக்கு ஒற்றுமை தெரியவில்லையே. பாதாள சிறை. ஒற்றுமை தெரியவில்லையே. பார்வை பறிபோய்விட்டது. நான் சாப்பிட்ட சாப்பாட்டில் கலந்த அந்த விஷம் எனது பார்வையை பறித்து விட்டது. சிங்கம் மாதங்கன் சாப்பாட்டில் விஷம் கலந்து எனது பார்வையை பறித்து விட்டான். என்னது? ஏதோ ஒரு பறவை போல தெரியாது. பறவை ஒன்று பிறந்து என் அருகில் வருகிறதே. இதற்காக எனது கண்களில் ஏதோ ஒரு மருந்து ஒன்றை போடுகிறதே. பறவையே, எனது கண்களுக்குள் ஏதோ ஒரு மூலிகையை மென்று எனது கண்கள் விடுகிறதே. போராடுவோம். சிங்க மாதங்கன் பதவியில் இறங்கும் வரை போராடுவோம். சிங்க மாதங்கன் பதவியில் இறங்கும் வரை போராடுவோம். பறவையே, மிகவும் நன்றி. நீ எனக்கு மென்று என் கண்ணில் போட்ட அந்த மூலிகை மருந்தில் எனக்கு பார்வை கிடைத்து விட்டது. பறவையே, எனது பார்வை கிடைத்து விட்டது. மிகவும் நன்றி பறவையே, நன்றி. எனது பார்வை கிடைத்து விட்டது. இப்பொழுது எனக்கு எல்லாம் தெரிகிறது. சிங்கம் மாதங்கன் ஒரு துரோகி. அவன் எனக்கு துரோகம் செய்து விட்டான். பறவையே, துரோகம் செய்து விட்டான். அன்றைய நாள் வேங்கை மாவனத்தில் பூகம்பம் ஏற்பட்டது. கட்டிடங்கள் குலுங்கியது. அனைத்து மக்களும் பத்திரமாக வெளியேறினர். யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. பூகம்பம் ஏற்பட்டதின் பலனாக பாதாள அறையின் கதவு திறக்கப்பட்டது. அந்த கதவின் வழியாக கிள்ளி மாதங்கன் வெளியேறினான். பறவையாரே, எனது நாட்டு மக்களிடம் நான் பேச வேண்டும். அவர்களை சந்திக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்று நான் அவர்களிடம் கேட்க வேண்டும். நீங்கள் சென்று வாருங்கள். பறவையாரே, சென்று வாருங்கள். உங்களுக்கு நன்றி. எனது பார்வை கிடைத்தமைக்கு நன்றி பறவையாரே, நன்றி. நான் வருகிறேன். உங்களை நான் மறுபடியும் சந்திப்பேன். எனது நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? நான் உங்களுக்காக வந்துவிட்டேன். வாருங்கள், நாம் அனைவரும் சிங்கம் மாதங்கனிடம் செல்வோம். அந்த பறவையை இங்கு தூக்கி வாருங்கள். கிள்ளி மாதங்களுக்கு இந்த பறவை மூலமாக பார்வை கிடைத்து விட்டதாம். இந்த பறவை கொடுத்த மூலிகையின் காரணமாக அவனுக்கு பார்வை கிடைத்து விட்டதாம். முதலில் இந்த பறவையை கூண்டில் அடையுங்கள். இது சாகட்டும். கிள்ளி மாதங்கன் சிங்க மாதங்கனிடம் சென்றான். கிள்ளி மாதங்கா, உனது பறவை உயிரோடு வேண்டும் என்றால் நீ இந்த நாட்டை விட்டு போய்விட வேண்டும். என்ன, சரியா? போய்விடுகிறேன். நான் இந்த நாட்டை விட்டு போய்விடுகிறேன். அந்த பறவையை மட்டும் ஒன்றும் செய்து விடாதீர்கள். வாக்கு தவறிவிட்டாய் சிங்க மாதங்கா.
ஏய் சிங்க மதங்கா, நீ வாக்கு தவறிவிட்டாய். உன்னை நான் விடப்போவதில்லை. உனது சாவு என் கைகளில் தான். உன்னை நான் விடமாட்டேன். உன்னை நான் விடமாட்டேன். நீ மிகப்பெரிய ஒரு துரோகி. உன்னை நான் விடமாட்டேன். உனது சாவு என் கைகளிலே. சாவுடா. ஒளிந்தான் சிங்க மதங்கன். அரசே, நீங்கள் இப்பொழுது அரியணையில் அமருங்கள். வா பறவையே, உன்னை போன்ற ஒரு பறவைதான் எனக்கு கண் பார்வை கொடுத்தது. வா பறவையே, வா, வந்து என் தோள்களில் அமர்ந்து கொள். பறவையே, தோள்களில் அமர்ந்து கொள். உனக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன் பறவையே, நன்றி கடன் பட்டி.